ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வினதி சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஒரு அளவு ப்ளவுஸ்லேருந்து அளவு எடுத்து அதை எப்படி மார்க் பண்ணி கட் பண்ண போகிறத தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நம்ம ப்ளவுஸ் பிட்டை இந்த மாதிரி தான் மடித்து போட்டுக்கணும். கரைபாகமும் ஒன்றா இருக்கிற மாதிரியும், ஃபோல்டிங் பக்கம் வந்து நம்மளை பார்த்தும், ஓப்பன் பக்கம் வந்து நம்மளுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற மாதிரி மடித்து போட்டுக்கணும். எந்த விதமான சுருக்கமும் இல்லாமல் நீட்டாக அயன் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நீங்கள் மார்க் பண்ணாலும் உங்களோட அளவு வந்து தப்பாகாமல் இருக்கும். சுருக்கம் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அளவுகள் வந்து மாறிடும். இப்போ நம்மளுக்கு ரைட் சைடில் வந்து கீழே ஒரு 2 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பேக் பீஸ் தான் மார்க் பண்ண போகிறோம். இந்த 2 இன்ச் எதுக்கு மார்க் பண்ணுறோன்னா, நம்ம பேக் சைடு வந்து மடித்து வச்சு அடிப்போம்ல, அதுக்காக தான் இந்த 2 இன்ச் மார்க் பண்ணுறோம். நீங்கள் லைனிங் ப்ளவுஸ் இந்த மாதிரி மார்க் பண்ணிங்கன்னா 1/2 இன்ச்சிலேருந்து ஒரு 3/4 இன்ச் வரைக்கும் மார்க் பண்ணிக்கலாம். ஏன்னா அதை நம்ம வந்து இன்விசிபிள் ஸ்டிச்சிங் போடுறதால அது உள்ளார போய்டும். அதனால் 1/2 இன்ச் 3/4 இன்ச் போதும். ஆனால் இந்த மாதிரி நார்மல் ப்ளவுஸ் மார்க் பண்ணும்போது நீங்கள் கம்பல்சரி 2 இன்ச் மார்க் பண்ணியாகணும். அப்படி இல்லைன்னா கூட 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நான் 2 இன்ச் மார்க் பண்ணி ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுட்டேன். இப்போ ப்ளவுஸை எடுத்துக்கிட்டு அதோட முழு உயரம், பேக் சைடோட உயரம் என்னன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ஷோல்டர் பிடிச்சிருக்காங்கள, அந்த இடத்துலேருந்து இந்த பேக் சைடு ஒரு டாட் பிடிச்சிருப்போம். அந்த இடத்துல 2ஐயும் பிடிச்சிக்கிட்டு, இந்த ஷோல்டரில் ஒரு கையை வச்சு பிடிச்சிக்கிட்டு, இந்த பேக் சைடு வந்து ஒரு 2 விரலையும் வச்சு பிடிச்சிக்கிட்டு, இந்த மாதிரி ரொம்பவும் நீங்கள் இழுத்து பிடிக்கக்கூடாது, ரொம்ப லூஸாகவும் பிடிக்கக்கூடாது. நார்மலாக இருக்கிற மாதிரி பிடிச்சிங்கனாலே போதும். இந்த ப்ளவுஸு வந்து 12 இன்ச்சஸ் வருது. ரொம்ப இழுத்து பிடிச்சினாங்கனாலும் உங்களுக்கு நீளம் அதிகமாகிடும். அதனால் உயரம் வந்து அதிகமாகிறதால நீங்கள் ரொம்ப இழுத்து பிடிக்கக்கூடாது, நார்மலாக பிடிச்சாலே போதும். இது வந்து இந்த ப்ளவுஸ் வந்து 12 இன்ச் இருக்குது. நான் இந்த 12 இன்ச்சை மார்க் பண்ணிக்கிறேன். இது வந்து ப்ளவுஸுக்கான ரெடி அளவு. இப்போ நான் மேலே வந்து 1/2 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். இது வந்து தையலுக்கான அளவு. இப்போ இது 2ஐயும் நம்ம ஒரு ஸ்ட்ரைட் லைன் மாதிரி போட்டுக்கலாம். இந்த மாதிரி போட்டுக்கலாம். இப்போ வந்து இதோட நெக்கோட அகலம் வந்து எவ்வளோ போடுறோன்னா 2.5 இன்ச் கொடுத்துக்கிறேன். இவங்க கொஞ்சம் நீங்கள் வந்து நார்மலாக எல்லா ப்ளவுஸுக்குமே வந்து நம்ம 2.5 இன்ச் கொடுப்போம். ரொம்ப குண்டாக இருந்தால் மட்டுமே உங்களுக்கு 3 இன்ச் நெக்கோட அகலம் வந்து கொடுத்துக்குவோம். நான் வந்து இவங்க ரொம்ப குண்டாக இருக்க மாட்டாங்க, அதனால் 2.5 இன்ச் கொடுத்துக்கிறேன். எந்த மாதிரி ப்ளவுஸுக்கெலாம் நம்ம 3 இன்ச் கொடுப்போன்னா, அவங்க 40 சைஸில் அவங்க ப்ளவுஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அவங்களுக்கு வந்து 3 இன்ச் கொடுத்துக்கலாம். சில பேர் வந்து நெக் வந்து ரொம்ப விரிஞ்சிருக்கு, இந்த ஷோல்டர் வந்து விரிஞ்சிருக்கணும்னு கேட்பாங்க. அவங்களுக்கு வந்து நீங்கள் 3 இன்ச் கொடுத்துக்கலாம். இவங்க அந்த மாதிரிலாம் கிடையாது, அதனால் நான் 2.5 இன்ச் கொடுத்துக்கிறேன். இது ரொம்ப கழுத்தை ஒட்டியும் இருக்காது, ஷோல்டர் விரிஞ்சு இருக்காது, கரெக்டாக இருக்கும் 2.5 இன்ச் கொடுத்தீங்கன்னா. இப்போ நான் ரெடி அளவை மார்க் பண்ணிக்கிட்டு இந்த 1/4 இன்ச் வந்து எதுக்கு விடுறேன்னா தையலுக்காக விடுறேன். இந்த 1/4 இன்ச் வந்து தையலுக்கான அளவு, இது ரெடி அளவு. அது 1/4 இன்ச் வெளியில் தள்ளி பிடிக்கிறது வந்து தையலுக்கான அளவு. இப்போ ஷோல்டரோட அகலம் எவ்வளோன்னு பார்க்கலாம். மேக்ஸிமம் எல்லா ப்ளவுஸ்லேயுமே 2 இன்ச்சு தான் வைப்பாங்க. அவங்களுக்கு ரொம்ப ஷோல்டர் அகலமாக இருக்கிற பட்சத்தில் மட்டும்தான் அவங்க 2.5 இன்ச் வச்சுக்குவாங்க. இப்போ வந்து இது 2 இன்ச் நான் வச்சுக்கிறேன். நீங்கள் உங்கள்கிட்ட கொடுக்குற அளவு ப்ளவுஸை வச்சு நீங்கள் அளந்துக்கலாம். இது வந்து 2 இன்ச். இந்த 2 இன்ச்சை வந்து நான் மார்க் பண்ணிவிட்டு இது வந்து ரெடி அளவாக நம்ம வச்சுக்கலாம். இப்போ நான் தையலுக்கான அளவு வந்து ஒரு 1/4 இன்ச் வெளியில் தள்ளி மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இதுலேருந்தே நம்ம ஆம்கோல் அளவு வந்து மார்க் பண்ண போகிறோம். இப்போ அளவு ப்ளவுஸ் எடுத்து இந்த மாதிரி போட்டுக்கலாம். நீங்கள் எப்போ அளவு ப்ளவுஸ் வச்சு மார்க் பண்ணாலும் ஃப்ரண்ட் சைடு வந்து அளவு எடுத்துருக்காதீங்க. ஏன்னா நமக்கு அங்கே இந்த ஆம்கோல் குழி வெட்டுவோம், அதனால் அந்த இடம் அளவு மாறி இருக்கும். எப்பொழுதும் பேக் சைடு ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து அளவிடுங்க.
ப்ளவுஸை இந்த மாதிரி நீட்டாக மடித்து இந்த மாதிரி போட்டுக்கிட்டு இதில் எந்த விதமான சுருக்கமும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. சுருக்கம் இருந்தால் கூட உங்களுக்கு அளவு மாறும். அதெல்லாம் சுருக்கம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. இப்போ இந்த கை பீஸும் பாடி பீஸும் ஜாயின் பண்ணுவோம்ல, அந்த ஆம்கோல் ரவுண்டு ஜாயின் இருக்குல்ல, அந்த இடத்துல ஸ்கேலை இந்த மாதிரி வச்சுக்கிட்டு இப்போ நம்ம ஷோல்டர் இருக்குல்ல, ஷோல்டர் பிடிச்சிருக்காங்கள அந்த இடத்துலேருந்து மார்க் டேப்பை வச்சு பார்த்திங்கன்னா 6 இன்ச் வருது. அந்த 6 இன்ச்சை நம்ம ரெடி அளவுலேருந்து தான் வைக்கணும். தையலுக்கான அளவுலேருந்து வச்சிங்கன்னா உங்களுக்கு அளவு மாறிடும். இப்போ ரெடி அளவுலேருந்து வச்சுக்கலாம். இந்த 6 இன்ச்சை வந்து இங்கே மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிட்டோமா? மார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்ம எப்படி இருந்தாலும் இந்த இடத்துல தையல் பிடிப்போம். அதனால ஒரு 1/4 இன்ச் வந்து மேலே மார்க் பண்ணிக்கலாம். இது வந்து தையலுக்கான அளவு. இப்போ இதை ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த ஷோல்டரில் நம்ம தையலுக்கான அளவு விட்டோம்ல, அதுவும் இந்த ஆம்கோலில் தையலுக்கான அளவு விட்டோம்ல, இதுவும் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் ஜாயின் பண்ணிக்கணும். இந்த அளவு வந்து நம்ம மார்க் பண்ணும்போது நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுவாங்க. ரெடி அளவுலேருந்து மார்க் பண்ணிவிடுவாங்க, இந்த லைன் போட்டுடுவாங்க. அந்த மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு அளவு மாறிடும். அந்த மாதிரி போடக்கூடாது. இப்போ இந்த கார்னர் இருக்குல்ல, இதிலேருந்து ஒரு 1.25 இன்ச்சஸ் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இது வந்து இந்த ஆம்கோல் வளைவு எடுப்போம்ல, அதுக்கான அளவு. இப்போ இந்த ஆம்கோல் வளைவு வந்து எங்கேருந்து எடுக்கணும்னா, இந்த லைனில் பாதியிலேருந்து தான் இந்த ஆம்கோல் வளைவு வந்து நம்ம வரையணும். இப்போ அதுக்கு இந்த மாதிரி டேப்பை வச்சுக்கிட்டு இந்த டேப்பை 2ஆக மடிச்சிங்கன்னா அதோட பாதி கிடச்சிடும். அந்த இடத்துலேருந்து நம்ம இந்த வளைவை போட்டுக்கலாம். இந்த வளைவு போடுறதுக்கு இப்போ ஸ்கேலெல்லாம் இருக்குது. நீங்கள் அந்த ஸ்கேலை வச்சு கூடயும் அழகாக நீட்டாக வளைவு போட்டுக்கலாம். நான் ரஃப்பாகவே கையால் போட்டுக்கிட்டேன். இப்போ ப்ளவுஸோட சைஸ் வந்து நம்ம எடுக்க போகிறோம். அதுக்கு ப்ளவுஸோட கொக்கி பட்டி வச்சுருக்கோம்ல, அந்த இடத்துல கார்னர்லேருந்து நம்ம இந்த ஆம்கோல் வந்து ஜாயின் பண்ணியிருக்கோம்ல, ஆம்கோல் அந்த ஜாயினில் ஒரு அளவு எடுத்துக்கோங்க. அந்த அளவை விட்டுடாமல் அந்த இடத்துல பிடிச்சிக்கிட்டு இந்த கையில் நேராக அந்த கழுத்தோடு சேர்த்து ரொம்ப நீங்கள் இழுத்து பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு கழுத்து விரியும். அதனால் அளவு மாறும். கொஞ்சம் லூஸாகவும் பிடிக்காதீங்க, கரெக்டாக அளவை பிடிச்சிக்குங்க. டைட்டாகவும் இல்லாமல் லூஸாகவும் இல்லாமல் பிடிச்சிக்கோங்க. இப்போ இந்த இடத்துல விட்டுடாமல் பிடிச்சிக்கிட்டு இந்த வீப்பட்டி வருதில்ல, அதில் நம்ம கொக்கி மாட்டோம்ல, அந்த இடத்தோட நிப்பாட்டிக்கணும். அந்த இடத்த நீங்கள் ஃபுல்லாக எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு 1 இன்ச் எக்ஸ்ட்ரா வந்துடும், அளவு மாறிடும். அதனால் இந்த கொக்கி மாட்டோம்ல அந்த கேப், அது வரைக்கும் தான் நீங்கள் அளவு எடுக்கணும் வீப்பட்டிக்கிட்ட. இப்போ வந்து இது 39 இன்ச்சஸ் வருது. இந்த 39 இன்ச்சை வந்து நம்ம 4ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். அதுக்கு இந்த டேப்பை வந்து இந்த மாதிரி 2ஆக மடித்து இந்த நம்மளுக்கு ஒரு அளவு கிடைக்கும். அதை வந்து இன்னொரு டைம் 2ஆக மடிச்சிங்கன்னா உங்களுக்கு 4ஆல் டிவைட் பண்ண அளவு கிடச்சிடும். இப்போ இது 9.25 வருது. அந்த 9.25 வந்து நம்ம இந்த ஆம்கோல் லைன் போட்டிருக்கோம்ல, அந்த இடத்துல வந்து மார்க் பண்ணிக்கோங்க.
மார்க் பண்ணிக்கிட்டு அதுலேருந்து ஒரு 2 இன்ச் தள்ளி தையலுக்கான அளவு விட்டுக்குங்க. இப்போ இடுப்பு சுற்றளவும் அதே மாதிரி தான் நம்ம கொக்கி பட்டியிலேருந்து எடுக்கிறோம்ல, இந்த வீப்பட்டிலேருந்து எடுக்கும்போது அந்த கொக்கி மாட்டோம்ல அந்த கேப்பு அதிலேருந்து தான் எடுக்கணும். நீங்கள் ஃபுல்லாக அளவு எடுத்துடக்கூடாது. எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அளவு மாறிடும். அந்த வீப்பட்டி முடிகிற இடத்துலேருந்து தான் நீங்கள் அளவு எடுக்கணும். கொக்கி பட்டிக்கு அப்படி கிடையாது, ஃபுல்லாகவே எடுத்துக்கோங்க. இடுப்பு சுற்றளவு 33.5 இன்ச்சஸ் வருது. அதை நம்ம 4ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டேப்பை வச்சு நீங்கள் மெஷர்மெண்ட் டிவைட் பண்ணிக்கலாம். நம்ம 4ஆக இது டிவைட் பண்ணும்போது நமக்கு 8.25 இன்ச் கிடைக்கிது. இந்த 8.25 இன்ச்சை இங்கே நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த பேக் சைடு டாட் பிடிப்போம்ல, அதுக்காக நான் 1 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ தையலுக்கான அளவாக நான் 2 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். மேலேயும் 2 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன், கீழேயும் 2 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கலாம். இப்போ நம்ம பேக் நெக்கோட அளவு எடுக்க போகிறோம். அதுக்கு ப்ளவுஸை இந்த மாதிரி 4ஆக மடித்து போட்டுக்கோங்க. நாலாக மடித்து போட்டுட்டு கை நெக்கெலாம் கரெக்டாக இருக்கிற மாதிரி அலைன் பண்ணிக்கோங்க. ஷோல்டர்லாம் கரெக்டாக அலைன் பண்ணி வச்சுக்கிட்டு இப்போ ஸ்கேல் எடுத்து அந்த நெக்கு எந்த இடத்துல முடியுதோ அந்த தையல் ஸ்டிச் போட்டிருக்கோமோ அந்த இடத்துல ஸ்கேலை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ இந்த ஷோல்டர்லேருந்து இந்த ஸ்கேல் வரைக்கும் எவ்வளோ அளவு இருக்குதுன்னு பார்க்கணும். அதுதான் நெக்குக்கான உயரம். இப்போ 6.5 இன்ச் இருக்கா? இப்போ இந்த 6.5 இன்ச்சை நம்ம இந்த தையலுக்கான அளவு விட்டுருக்கோம்ல அந்த இடத்துல தான் மார்க் பண்ணணும். இப்போ இந்த நெக்கோட உயரம் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம்ல, இது ரெடி அளவு தான். இதுலேருந்து ஒரு 1/4 இன்ச் நம்ம மேலே மார்க் பண்ணிக்கணும். அதுதான் தையலுக்கான அளவு. இப்போ இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஷோல்டரில் நம்ம தையலுக்கான அளவு வெளியில் 1/4 இன்ச் தள்ளி மார்க் பண்ணியிருக்கலாம். அதே மாதிரி இந்த நெக்கோட உயரத்தையும் இந்த தையலுக்கான அளவையும் ஜாயின் பண்ணிக்கணும். ஜாயின் பண்ணிக்கிட்டு தான் நம்ம இதில் நெக்கு டிசைன் பண்ணிக்கணும். உங்களுக்கு எந்த நெக் டிசைன் வேணுமோ நீங்கள் இந்த இடத்துல ட்ரா பண்ணிக்கலாம். இவங்க ஒரு ரவுண்ட் நெக் தான் கேட்டிருந்தாங்க. அந்த ரவுண்ட் நெக்கை நான் மார்க் பண்ணிக்கிட்டேன். ஒரு 1/4 இன்ச் வெளியில் தள்ளி இருக்கிற மாதிரி மார்க் பண்ணிக்கிட்டேன். அப்போ தான் அந்த கழுத்தோட ஷேப் நமக்கு கரெக்டாக கிடைக்கும். இல்லைனா யூ நெக் மாதிரி மாறிடும். அவ்வளோதான். இப்போ இதை நம்ம கட் பண்ண போகிறோம். கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் கரெக்டான அளவில் தான் மார்க் பண்ணியிருக்கீங்களா எல்லாத்தையும் செக் பண்ணிக்கணும். தையலுக்கான அளவை தானே ஜாயின் பண்ணி நீங்கள் கட் பண்ணுறீங்க அப்படிங்கிறதையும் நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ரெடி அளவில் கட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அளவு மாறிடும். இப்போ இந்த இடத்துலலாம் மார்க்கிங் கட் போட்டுக்கோங்க. இது ப்ளவுஸோட சைஸ் நம்ம மார்க் பண்ணியிருப்போம்ல அந்த இடத்துல ஒரு கட் பண்ணிக்கிட்டு இந்த 2 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம்ல இந்த இடத்துலையும் ஒரு கட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஷோல்டரில் அந்த லைன் போட்டிருக்குன்னா அந்த இடத்துலையும் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க, ஒரு கட் பண்ணிக்கோங்க.
ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ணுறதுக்கு இந்த ப்ளவுஸ் பிட்டை வந்து அப்படியே மாற்றி போட்டுக்கணும். எப்படின்னா ஓப்பன் பக்கம் வந்து நம்மளை பார்த்தும், ஃபோல்டிங் பக்கம் வந்து நம்மளுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற மாதிரியும் மாற்றி போட்டுக்கணும். போட்டுட்டு நம்ம பேக் பீஸ் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை எடுத்து இந்த கிளாத் மேலே அப்படியே போட்டுட்டு அதை சுற்றியும் மார்க் பண்ணிக்கலாம். அதை அப்படியே அந்த நம்ம கட் பண்ணி போட்ட அந்த பேக் பீஸை அப்படியே வரைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி தான் வரைஞ்சிக்கணும். இதில் நம்ம வந்து மார்க் கட் பண்ணியிருக்கோம்ல, அந்த இடத்துலலாம் நீங்கள் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அது பண்ணிக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் நான் எப்பொழுதுமே இந்த மாதிரி தான் மார்க் பண்ணிக்குவேன், எனக்கு ஈஸியாக இருக்கும். நீங்களே இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பேக் பார்ட்டை அப்படியே எடுத்துடலாம். இப்போ எடுத்துகிட்டு இந்த ஷோல்டரெல்லாம் நம்ம கரெக்டாக ஜாயின் பண்ணி விட்டுடலாம். இப்போ நான் இந்த ரெடி அளவு மார்க் பண்ணியிருக்கேன்லங்க, இந்த அளவை வந்து நேராக மார்க் பண்ணிவிட்டு மேலே வந்து நம்ம அதில் 1/2 இன்ச்சு விட்டுருப்போம். அந்த 1/2 இன்ச்சை இதுலேயே மார்க் பண்ணிக்கிங்க. நீங்கள் அப்போ தான் ஷோல்டர் பிடிக்கும்போது அந்த 1/2 இன்ச் வந்து ரெண்டுத்துலேயும் ஈக்குவலாக பிடிப்பீங்க, இல்லைன்னா அளவு வந்து மாறிடும். இது ஒரு சின்ன ஒரு டிப்ஸு தான், யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டோட உயரம் என்னென்னு பார்ப்போம். அதுக்கு அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கிட்டு அளவு ப்ளவுஸில் வந்து இந்த ஷோல்டர் வந்து நம்ம பிடிச்சிருப்போம்ல, அந்த இடத்துல அந்த இடத்துல இந்த நடுப்பகுதி இருக்குல்ல, அதிலிருந்து நம்ம கீழே டாட் பிடிச்சிருப்போம். இந்த டாட் வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கணும். அதை தான் இந்த ப்ளவுஸோட ஃப்ரண்ட் உயரம். இப்போ அந்த டாட் வந்து ஜாயின் பண்ணியிருக்கோம்ல, அது வரைக்கும் நீங்கள் நடு சென்டர்லேருந்து தான் எடுக்கணும். நம்ம ஷோல்டர் பிடிச்சிருக்கோம்ல, அந்த ஷோல்டர்லேருந்து நடு சென்டர்லேருந்து தான் நம்ம அளவு எடுக்கணும். நீங்கள் தள்ளி எடுத்துட்டிங்கன்னா கூட அளவு மாறும். அதுலேருந்து அந்த ஜாயின் பண்ணியிருக்கோம்ல கீழே டாட் வந்து, அது வரைக்கும் நீங்கள் அளவு எடுக்கணும். அளவு எடுத்தோன்னா நமக்கு வந்து 12 இன்ச் வந்து இதில் கிடைக்கிது. இந்த ப்ளவுஸோட ஃப்ரண்ட் உயரம் வந்து 12 இன்ச்சு. இந்த 12 இன்ச்சை வந்து நம்ம அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம அந்த ரெடி அளவுலேருந்து தான் மார்க் பண்ணணும். நீங்கள் மேலே 1/4 இன்ச்சு விட்டுருக்கீங்கள்ல, அந்த தையலுக்கான அளவு அங்கேருந்து மார்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அளவு வந்து குறைஞ்சிடும். அதனால் ரெடி அளவில் வச்சு தான் மார்க் பண்ணணும். 12 இன்ச்சை மார்க் பண்ணிவிட்டு கீழே வந்து ஒரு 1/4 இன்ச் தையலுக்காக விடணும். ஓகேங்களா? இந்த மாதிரி விட்டுட்டு இங்கே ஒரு லைன் போட்டுக்கலாம். ஒரு ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுக்கிட்டு இந்த மாதிரி லைன் போட்டுக்கோங்க. லைன் போட்டுட்டு இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டோட கழுத்தோட உயரம் என்னென்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு அளவு ப்ளவுஸ் எடுத்துகிட்டு இந்த மாதிரி அளவு ப்ளவுஸை வந்து போட்டுக்குங்க. ப்ளவுஸை இந்த மாதிரி போட்டுக்கிட்டு இந்த கழுத்து பகுதி இருக்குல்ல, இதில் வந்து ஸ்கேலை இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கிட்டு இந்த ப்ளவுஸோட ஷோல்டர்லேருந்து இதோட ஹைட் வந்து எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்குங்க.
இதோட ஹைட் வந்து இந்த ப்ளவுஸோட முன்கழுத்து உயரம் வந்து 6.5 இன்ச் இருக்குது. இந்த 6.5 இன்ச்சை வந்து நம்ம இங்கே மார்க் பண்ணிக்கலாம். அது எப்படின்னா ரெடி அளவுலேருந்து தான் மார்க் பண்ணணும். நம்ம தையலுக்கான ஷோல்டரோட தையலுக்கான அளவுலேருந்து மார்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அளவு மாறிடும். அதனால் ரெடி அளவுலேருந்து இந்த 6.5 இன்ச்சை மார்க் பண்ணிக்கிங்க. மார்க் பண்ணிவிட்டு ஷோல்டரோட அகலம் இருக்குல்ல, அதுலேருந்து தையலுக்கான அளவுலேருந்து தான் நீங்கள் ஜாயின் பண்ணணும். அதுலேருந்து இந்த நெக்கோட தையலுக்கான அளவு வரைக்கும் ஜாயின் பண்ணிக்கிங்க. இப்போ இதில் வந்து இந்த 1/2 இன்ச் வந்து நான் எதுக்கு விட்டுருக்கேன்னா, நம்ம கொக்கி பட்டியும் வி பட்டியும் வச்சு ஸ்டிச் பண்ணும்போது அதில் 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா போயிடும். அதுக்காக தான் நான் அந்த 1/2 இன்ச்சை வந்து விட்டுருக்கேன். இப்போ இதில் கழுத்து வந்து நம்ம வரைஞ்சிக்கலாம். நீங்கள் எப்பொழுதுமே தையலுக்கான அளவில் மட்டும்தான் வரையணும். ரெடி அளவில் போய் நீங்கள் வரைஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கழுத்து வந்து அகண்ட மாதிரி தெரிஞ்சிடும். கரெக்டான அளவாகவும் இருக்காது. எப்பொழுதுமே தையலுக்கான அளவுலேருந்து நீங்கள் அளவு மார்க் பண்ணுறீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. கப் ஷேப் உங்களுக்கு சரியாக வரலைன்னா இந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட் சைஸ் வந்து முழு உயரம் நம்ம எடுத்துட்டோம்ல, எடுத்துகிட்டு அதுலேருந்து முன்னாடி வந்து ஒரு 2 இன்ச் மைனஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த சைடும் ஒரு 2 இன்ச் மைனஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு ஒரு போட் மாதிரி ஒரு வளைவு கிடைக்கும். அது கரெக்டாக வந்துடும். நீங்கள் எந்த அளவில் ப்ளவுஸ் எடுத்தாலுமே அந்த அளவுக்கு இது வந்து கரெக்டாக இருக்கும். நீங்களே ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து இந்த கொக்கி டாட் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு வந்து அதோட அளவை வந்து நம்ம எடுத்துக்கலாம். இதோட கொக்கி டாட் அளவு வந்து 1.5 இன்ச் வருது. இந்த 1.5 இன்ச்சை வந்து நம்ம ரெடி அளவுலேருந்து மார்க் பண்ணிக்கலாம். நீங்கள் இதை மார்க் பண்ணும்போது அந்த 1/2 இன்ச்சு நம்ம வெளியில் விட்டுருக்கோம்ல, அங்கேருந்து மார்க் பண்ணிடாதீங்க. அந்த ரெடி அளவுலேருந்து தான் நீங்கள் மார்க் பண்ணணும். இப்போ பொதுவாக எல்லா ப்ளவுஸுக்குமே இந்த 3 டாட் பிடிக்கும்போது இந்த கீழே டாட் பிடிப்போம்ல, அது வந்து 4 இன்ச் கரெக்டாக இருக்கணும். 4 இன்ச் வந்து நீங்கள் எந்த சைஸ் ப்ளவுஸுக்கு எடுத்தாலுமே அது கரெக்டாக தான் இருக்கும். 4 இன்ச்சிலேருந்து 3.5 இன்ச் வரைக்கும் அதை வச்சுக்கலாம். மேக்ஸிமம் 4 இன்ச் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ இதோட உயரம் என்னன்னு பார்ப்போம். அதுக்கு அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கிட்டு உயரம் என்னென்னா 2 இன்ச் வருது. இதோட உயரம் வந்து 2 இன்ச் வருது. இந்த 2 இன்ச்சை வந்து நம்ம இந்த தையலுக்கான அளவுலேருந்து மார்க் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி மார்க் பண்ணும்போது உங்களுக்கு கப் ஷேப் வந்து கரெக்டாக கிடைக்கும். மார்க் பண்ணிவிட்டு அந்த நடுவில் இருந்து ஒரு 1.25 இன்ச்சு தள்ளியும் முன்னாடி தள்ளியும் பின்னாடி தள்ளியும் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிக்கிட்டு அங்கே வந்து லைன் போட்டுக்கலாம். இந்த மாதிரி லைன் போட்டுக்குங்க. மாதிரி கிராஸாக ஒரு லைன், அதே மாதிரி இந்த சைடு கிராஸாக ஒரு லைன் போட்டுக்குங்க. போட்டுட்டு இப்போ கொக்கி டாட்டோட அளவு என்னன்னு பார்ப்போம்.
குக்கி டாட்டோட அளவு வந்து 3 இன்ச் இருக்குதுன்னு குக்கி டாட்டோட அளவு வந்து 3 இன்ச் இருக்குது. இந்த 3 இன்ச்சை வந்து நம்ம இங்கே மார்க் பண்ணிக்கலாம். இந்த 3 இன்ச்சை வந்து நம்ம அந்த அரை இன்ச் வெளியில் விட்டுருக்கோம்ல, அங்கேருந்து மார்க் பண்ணக்கூடாது. இந்த லைன்லேருந்து தான் மார்க் பண்ணணும். இந்த ரெடி அளவுலேருந்து தான் நம்ம 3 இன்ச்சை வந்து மார்க் பண்ணிக்கணும். ஓகேங்களா? மார்க் பண்ணிக்கிட்டு இது ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு இங்கேயும் குக்கிக்கான அளவு மார்க் பண்ணிக்கலாம். குக்கி டாட்டுக்கான அளவு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த ஆம்கோல் டாட் வந்து நிறைய பேர்த்துக்கு எப்படி பிடிக்கிறதுன்னு டவுட்டாக இருக்கும். அதுக்கு ஒரு சின்ன டிப் சொல்கிறேன். நம்ம வந்து உள்வளைவு எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம இந்த ஆம்கோல் டாட் வந்து பிடிக்கணும். உள்வளைவு வந்து ஒரு 1/4 இன்ச்லேருந்து ஒரு அரை இன்ச் வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ இந்த டாட் பிடிச்சிருக்கோம்ல கீழே, இந்த டாட்லேருந்து இந்த கிராஸாக ஒரு லைன் வந்திருக்குல்ல, அந்த லைன்லேருந்து நேராக வச்சிங்கன்னா இந்த இடம் உங்களுக்கு மார்க் ஆகுதா? இந்த இடம்தான் வந்து உங்களுக்கு ஆம்கோல் டாட் பிடிக்கிறதுக்கான கரெக்டான இடம். இந்த மாதிரி நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டான ஆம்கோல் டாட் பிடிக்கிற இடம் கிடச்சிடும். இப்போ ஆம்கோல் டாட்டோட அளவு வந்து என்னென்னு இந்த அளவு ப்ளவுஸில் பார்த்துக்கலாம். இப்போ இந்த அளவு ப்ளவுஸில் வந்து 5 இன்ச்சஸ் 4.5 இன்ச்சஸ் வருது. அப்படி வச்சோன்னா நமக்கு வந்து கப் ஷேப் வந்து ரொம்ப ஷார்ப்பாக கிடைக்கும். அது வந்து கரெக்டாகவும் இருக்காது. அதனால் நான் வந்து கம்மி பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ இதில் வந்து நீங்கள் 1/4 இன்ச் பிடிக்கக்கூடாது. ஒரு அரை இன்ச்சுக்கு வந்து நீங்கள் ஆம்கோல் டாட் வந்து பிடிக்கணும். பிடிச்சா தான் உங்களுக்கு அந்த இடத்துல சுருக்கெல்லாம் வராமல் கரெக்டாக இருக்கும். இதை நீங்கள் இந்த கப் ஷேப் வந்து கரெக்டாக இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, நீங்கள் இந்த இடத்துல ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி போட்டிங்கன்னா அந்த ட்ரையாங்கிள் ஷேப் வரணும். அது தவிர வேறு மாதிரி ஷேப் வந்துச்சுன்னா நீங்கள் போட்ட கப் ஷேப் வந்து தப்புன்னு அர்த்தம். இப்போ நான் போட்ட கப் ஷேப் வந்து கரெக்டு. இப்போ இந்த இடத்துல இந்த போட் மாதிரி ஒரு லைன் போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. ஃப்ரண்ட் பீஸ் வந்து மார்க் பண்ணியாச்சு. இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்களேன், இப்போ வந்து இந்த பட்டி பீஸ் ஜாயின் பண்ணுவோம்ல, அந்த லென்த் வந்து நம்மளுக்கு கரெக்டாக கிடச்சிடுச்சா? ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரண்ட் பீஸ் வந்து கட் பண்ணும்போது கீழே மட்டும் தான் கட் பண்ணணும். இதை கட் பண்ணிட்டு தான் நீங்கள் மற்ற இடத்தெல்லாம் கட் பண்ணணும். இப்போ இந்த இடத்துலலாம் நீங்கள் கட் மார்க் போட்டுக்குங்க. இந்த கொக்கி பட்டி நம்ம
கொக்கி டாட் மார்க் பண்ணியிருக்கோம்ல, அந்த இடத்துல நீங்கள் ஒரு இப்போ ஷோல்டர்ட்டு நம்ம இந்த 1/4 இன்ச் அரை இன்ச் விட்டுருக்கோம்ல, அந்த இடத்துல ஒரு கட் மார்க் பண்ணிக்கோங்க. அதே போல் இந்த பாடி சுற்றளவு அந்த இடத்துல ஒரு கட் மார்க் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த இடத்துலலாம் மார்க் பண்ணியிருக்கீங்களோ அந்த இடத்துலலாம் ஒரு கட் மார்க் பண்ணிக்கோங்க. இப்படி பண்ணும்போது நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும், அதுக்காக தான் சொல்கிறேன். இப்போ கை வந்து எப்படி மார்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கைக்கு வந்து இந்த மாதிரி ப்ளவுஸ் பிட்டை வந்து 4ஆக மடித்து போட்டுக்குங்க. மீதி இருக்கிற துணியை 4ஆக மடித்து போட்டுக்கிட்டிங்கன்னா ஃபோல்டிங் பக்கம் வந்து நம்மளை பார்த்தோம், ஓப்பன் பக்கம் வந்து நம்மளுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற மாதிரி மடித்து போட்டுக்கோங்க. இப்போ கீழே வந்து நம்ம ஹெம்மிங் பண்ணுறதுக்காக ஒரு 1 இன்ச்சு நான் விடுறேன். அதை வந்து லைன் போட்டுக்கலாம். 1 இன்ச்சில் வந்து ஸ்ட்ரைட் லைன் ஒன்று போட்டுக்கலாம். இப்போ ப்ளவுஸில் வந்து ஸ்லீவோட லென்த் எவ்வளோன்னு பார்ப்போம். ஸ்லீவோட உயரம் வந்து நம்ம அந்த ஷோல்டரில் ஸ்லீவ் ஜாயின் பண்ணியிருக்கோம்ல, அந்த இடத்துலேருந்து அளவெடுக்கணும். 6 இன்ச் வருது. ஸ்லீவோட உயரம் வந்து நீளம் வந்து 6 இன்ச் வருது. ஸ்லீவோட நீளம் வந்து 6 இன்ச் வருது. அந்த 6 இன்ச்சை மார்க் பண்ணிக்கிட்டு ஒரு 1/4 இன்ச் வெளியில் தள்ளி மார்க் பண்ணிக்கோங்க. அது அந்த தையலுக்கான அளவு. இப்போ 6 இன்ச் வந்து நம்மளுக்கு ரெடி அளவு, அந்த 1/4 இன்ச் அரை இன்ச் வந்து தையலுக்கான அளவு. இப்போ கையோட சுற்றளவு எவ்வளோன்னு பார்த்துக்கலாம். கையோட சுற்றளவும் அதே 6 இன்ச்சு தான் வருது. இந்த 6 இன்ச்சை நம்ம இங்கே மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு இப்போ ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கலாம். அதே மாதிரி இந்த சைடும் கை சுற்றளவுலேருந்து கையோட நீளம் வரைக்கும் ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கிட்டு, இதுதான் நம்ம வந்து ப்ளவுஸோட அளவு, கையோட அளவு. இப்போ இதுலேருந்து நம்ம எக்ஸ்ட்ரா ஹாம்கோல் அளவும், ஹாம்கோல் லூஸுக்கான அளவும், கையை வந்து எக்ஸ்ட்ரா தையல் போடுவோம்ல அதுக்கான அளவும் நம்ம விடுறோம். இங்கேருந்து நம்ம ஒரு 1/2 இன்ச் வச்சுக்கலாம். இப்போ எக்ஸ்ட்ரா தையலுக்காக இந்த சைடு ஒரு 2 இன்ச்சும், அதே மாதிரி ஹாம்கோல் லூஸுக்காக இங்கே ஒரு 2 இன்ச்சு நம்ம விட்டுக்கிறோம். விட்டுட்டு இங்கேருந்து நம்ம கையோட நீளத்திலிருந்து நம்ம ஒரு 3 இன்ச் வந்து கீழே மைனஸ் பண்ணுறோம். கையோட அகலம் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம்ல, அந்த லைன்லேருந்து கையோட நீளத்தில் ஒரு 3 இன்ச் நம்ம மைனஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? இந்த மாதிரி மைனஸ் பண்ணிவிட்டு அங்கே ஒரு மார்க் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த கையோட சுற்றளவு இருக்குல்ல, கையோட சுற்றளவையும் இந்த ஆம்கோல் அளவு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம்ல, அது ரெண்டையும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம்.
கிராஸை அப்படியே ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இங்கே நமக்கு கிளாத் தையலுக்கான அளவுக்கு பத்தலை. அதனால் நான் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணும்போது அதுக்கான அதை எப்படி நம்ம சரி செய்கிறதுன்னு காட்டுறேன். இந்த இடத்துல நான் எக்ஸ்ட்ரா பிட்டு வச்சு அடிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ ஹாம்கோல் லூஸ் வந்து நம்மளுக்கு கிடச்சிடுச்சு. இந்த ஹாம்கோல் லூஸையும் இந்த கை சுற்றளவு மார்க் பண்ணியிருக்கோம்லங்க, இது ரெண்டையும் நம்ம மார்க் பண்ணிவிட்டு இப்போ இங்கே தையலுக்காக நம்ம 2 இன்ச் விடுவோம். அந்த 2 இன்ச் நமக்கு வந்து பத்தலை. அதை வந்து நான் ஸ்டிச் பண்ணும்போது ஒட்டு வச்சு ஸ்டிச் பண்ணிக்குவேன். இப்போ இங்கே வந்து நம்ம இப்படி மார்க் பண்ணிடணும். புரியுதுங்களாங்க? இப்போ நம்ம ஹாம்கோல் லூஸ் வந்து கிடச்சிடுச்சு. இந்த எக்ஸ்ட்ரா நம்ம தையலுக்காக விடுற அந்த 2 இன்ச் வந்து எனக்கு கிடைக்கல. அதை வந்து நான் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணும்போது இந்த எக்ஸ்ட்ரா 2 இன்ச்சை வந்து நான் பிட்டு வச்சு அடிச்சுக்குவேன். 2 இன்ச்சுனா 2 இன்ச் குறையாதுங்க. இந்த இடத்துல வரும்போது ஒரு 1/4 இன்ச் 1/2 இன்ச் வந்து நம்மளுக்கு பிட்டு வச்சு அடிக்கிற மாதிரி இருக்கும். துணி பத்தல. இப்போ நம்ம இந்த கையை வந்து வரைஞ்சிக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு இதில் வேணால் இது பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த மார்கரில் இங்கே நான் 2 இன்ச்சு விட்டுருக்கேன். அந்த 2 இன்ச்சு வந்து தையலுக்கான அளவு வந்து நான் கை சுற்றளவுக்கு கிடச்சிருச்சு எனக்கு. இங்கே ஆம்கோல் லூஸ்க்கு வந்து 2 இன்ச் கிடச்சிடுச்சு. இந்த ஆம்கோல் லூஸ்லேருந்து நம்ம தையல் பிடிப்போம்ல, அந்த இடத்துக்கு வந்து எனக்கு 2 இன்ச் பத்தலை. அதுக்கான அளவு வந்து தான் நான் சொல்கிறேன். நான் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணும்போது இந்த 1/2 இன்ச்சை வந்து நான் ஒட்டு வச்சு அடிச்சுக்குவேன். இந்த மாதிரி துணி பத்தாத நேரத்தில் இந்த மாதிரி தாங்க நடக்கும். அப்போ நம்ம ஒட்டு போடுற மாதிரி இருக்கும். இப்போ கையை வந்து நம்ம வரைஞ்சிக்கலாம். அந்த இடத்துல ஒரு வளைவு மாதிரி கொடுத்துட்டு இந்த 3 இன்ச்சில் 3 இன்ச்சு மைனஸ் பண்ணோம்ல, அங்கே வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ உள்வளைவு வந்து ஒரு 1/4 இன்ச்சுக்கு எடுத்துக்கிட்டேன். இப்போ எடுத்துகிட்டு இப்போ கைப்பீஸ் வந்து கட் பண்ணிட்டேங்க. உங்களுக்கு இது தெளிவாக இந்த வீடியோ வேணும், கை மட்டும் கட் பண்ணுற வீடியோ தெளிவாக வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் கை மட்டும் எப்படி ப்ராப்பராக கட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இப்போ இந்த கைக்குழு வளைவை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு 1/4 இன்ச்லேருந்து இதுவுமே ஒரு 1/2 இன்ச் வரைக்கும் நம்ம வளைவு போட்டுக்கலாம். உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு கைக்கிட்ட வந்து ரொம்ப சுருக்கம் இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு 1/2 இன்ச் போட்டுக்கலாம். ரொம்ப சுருக்கம் இல்லைன்னா 1/4 இன்ச்சே போதுமானதாக இருக்கும். அந்த கை வளைவு கையோட இந்த உள்குழி விட்டோம்ல, அது சொல்கிறேன். இப்போ இந்த இடத்துல இந்த ஆம்கோல் லூஸுக்கு நம்ம ஒரு லைன் போட்டிருக்கோம் இல்லைங்க, அந்த இடத்துல வந்து ஒரு கட் மார்க் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நிறைய பேர் என்ன தப்பு செய்வாங்கன்னா, இந்த கையை மாற்றி வச்சு அடிச்சிடுவாங்க. அதுக்கு வந்து இந்த மாதிரி கட் மார்க் பண்ணாமல் இருக்கிறதால அவங்க வந்து ஃப்ரண்ட்டை வந்து பேக்லேயும் பேக்கை வந்து ஃப்ரண்ட்லேயும் மாற்றி அடிச்சிடுவாங்க. அதனால் நம்ம ஃப்ரண்ட் சைடு வந்து உள்குழி எடுத்துருக்கோம்ல, அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி கட் மார்க் போட்டுக்கோங்க. இப்போ கீழே வந்து நம்ம பட்டி அடிப்போம்லங்க, அதை தான் இப்போ நான் மார்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது எப்படி மார்க் பண்ணுறதுன்னா, அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கிட்டு அளவு ப்ளவுஸில் கொக்கி பட்டி இருக்குல்ல, அங்கேருந்து தான் நம்ம அளவு எடுக்கணும். கொக்கி பட்டி எடுத்துக்கிட்டு அதோட லென்த் எவ்வளோ இருக்குன்னா 8 இன்ச் இருக்குது. இந்த 8 இன்ச்சை இங்கே மார்க் பண்ணிக்கோங்க. இதுலேருந்து எக்ஸ்ட்ரா நம்ம தையலுக்கு ஒரு 2 இன்ச் மார்க் பண்ணுவோம்ல, அதை மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு நம்ம இந்த கப் ஷேப்பில் வந்து இந்த பட்டி பீஸ் அடிக்கும்போது அந்த இடத்துல ஒரு வளைவு வரும். அந்த வளைவில் அடிக்கும்போது இது ஒரு எக்ஸ்ட்ரா நமக்கு ஒரு 1.5 இன்ச் தேவைப்படுற மாதிரி இருக்கும். அதனால்
1.5 இன்ச்சு நான் விட்டுக்கிறேன். இப்போ ஃப்ரண்டில் அந்த கொக்கி பட்டி வைக்கிற இடத்தோட அளவு ஹைட்டு வந்து என்னென்னா 3 இன்ச். அந்த 3 இன்ச்சை வந்து மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கீழே வந்து மடித்து வச்சு அடிப்போம். மேலேயும் நம்ம ஃப்ரண்ட் பீஸோட ஜாயின் பண்ணுவோமா, அதனால் அங்கே ஒரு 1/2 இன்ச் தேவைப்படும், இங்கே ஒரு 1/2 இன்ச் தேவைப்படும். நான் 1 இன்ச் விட்டுக்கிறேன் ரெண்டுத்தையும் கணக்கு பண்ணி. அதே மாதிரி நம்ம சைடு ஜாயின் பண்ணுவோம்ல, அந்த இடத்துல அதோட உயரம் என்னென்னு பார்த்துக்கலாம். சரி, அதோட உயரம் வந்து 3 இன்ச் இருக்குது. அந்த 3 இன்ச்சை வந்து நம்ம அப்படியே இங்கே மார்க் பண்ணிக்குவோம். இங்கேயும் நான் 1 இன்ச் விட்டுக்கிறேன். ஒரு இன்ச் விட்டுக்கிட்டு ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுட்டு நான் வளைவு போட்டுக்கிறேன். ஸ்ட்ரைட் லைன் போட்டுட்டு வளைவு போட்டுக்கிறேன். இதில் வந்து ஒரு டிப்ஸு சொல்கிறேங்க. அது என்னென்னா, நம்ம ஃப்ரண்ட் பீஸும் பேக் பீஸும் இந்த சைடு சேர்த்து பிடிக்கும்போது ஃப்ரண்ட் பீஸோ இல்லை பேக் பீஸோ ஏறி தாழ்ந்து இருக்கும்ல, அந்த மிஸ்டேக் வராமல் இருக்கிறதுக்கு ஒரு டிப்ஸுங்க. இப்போ ஃப்ரண்ட் பீஸையும் இந்த பேக் பீஸையும் ஒன்று போல் போட்டுக்குங்க. அதிலிருந்து பேக்கில் வந்து நம்ம மடித்து வச்சு அடிக்கிறதுக்காக 2 இன்ச் விட்டுருப்போம்ல, அந்த 2 இன்ச்சில் வந்து நம்ம ஃப்ரண்ட் பீஸில் வந்து இந்த கப் ஷேப் கட் பண்ணியிருப்போம்ல, இந்த பேக்கில் 2 இன்ச்சு விட்டதுலேருந்து இந்த கப் ஷேப் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதுக்கு இடையில இருக்கிற அந்த உயரம் வந்து என்னவோ அந்த உயரத்தை நம்ம வந்து இந்த பட்டி பீஸோட தையல் நம்ம பிடிப்போம்லாம் அந்த சைடு வச்சுட்டு மார்க் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த சைடு பிடிக்கும் போது அந்த ஏறத்தாழ்வு இல்லாமல் இருக்கும். இந்த 2 இன்ச் எனக்கு கிடச்சிருக்கு. அந்த 2 இன்ச்சை மார்க் பண்ணிவிட்டு நான் தையலுக்காக ஒரு 1 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். நீங்கள் தையலுக்காக எவ்வளோ இன்ச் உங்கள் ப்ளவுஸில் விடுவீங்களோ அதை விட்டுக்கோங்க. இந்த டிப்ஸை வேணால் ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அந்த சைடு பிடிக்கும் போது ஃப்ரண்ட்டு பேக்கும் ஈவனாக இருக்கும், ஏறித்தாளி இருக்காது. அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் இதோட ஸ்டிச்சிங் வீடியோவில் அந்த டவுட்டை வந்து கிளியர் பண்ணுறேன். அப்புறம் நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.